அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. ஸோ இந்த எண்ணெயை அதில் விடுங்க. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். இப்போ எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகும் இருக்குது. இப்போ இந்த எண்ணெயில் போடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எண்ணெயில் வதங்க விடுங்க. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு இதில் வந்து 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இதையும் இதில் போட்டு வதங்குங்க. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இதில் வந்து 4 உள்ளியும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நறுவலாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு இதில் வதங்க விடுங்க. இப்போ இந்த இஞ்சி உள்ளி போட்ட பிறகு 1 நிமிஷம் மாதிரி இதெல்லாம் வதங்க விட்டுருக்குறேன். இப்போ இது வதங்கிட்டுது. இதில் வந்து நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்து நான் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இந்த பொரிச்ச வீடியோ வந்து ஆக்சிடென்ட்லியாக டிலீட் ஆகிட்டு, ஐம் சாரி. ஸோ நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டிட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. பட் உங்களுக்கு குறைய வேணுமெண்டா நீங்கள் குறைய போடுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்திலே வையுங்க. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பழப்புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 200 கிராம் ஈரப்பிலாக்க எடுத்து தோலெல்லாம் சீவி கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 200 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் விடுங்க. ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவிலையும் விட்டுருக்குறேன். உப்பை பாருங்க காணுமாண்டு. ஸோ மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து அவிய விட போகிறேன். இப்போ 10 நிமிஷமாக மீடியத்துக்கும் லோ ஹீட்லேருந்து வதங்கி கொண்டிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, தேங்காய் பால். நான் இந்த குழம்புக்கு வந்து நிறைய பால் விடுறையில். ஸோ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது. இதை இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை பாருங்க, உப்பு காணுமாண்டு. ஸோ இப்போ திருப்பி இதை மூடி போட்டு மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து அவிய விட போகிறேன், கொஞ்சம் பிரண்டு வர்றதுக்கு. ஓகே, இப்போ இதில் எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. உங்களுக்கே பார்க்க தெரியுது, நல்லா பிரண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஈரப்பிலாக்கா பிரட்டல் கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஈரப்பிலாக்கா கறி. யாழ்ப்பாண முறைப்படி செய்கிறது பொரிச்சு பிரட்டல் கறி. ஸோ இது செய்து முடிஞ்சுது.